ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸோட கிளாஸ் 9 என்சிஆர்டி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் கவர் பேஜ். ஸோ எக்கனாமிக்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 9th 10th 11th 12th அதுக்கப்புறம் சங்கர் கணேஷோட கீ கான்செப்ட்ஸ் அது நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பட்ஜெட் ப்ளஸ் எக்கனாமிக் சர்வே. ஸோ இது படிச்சிங்கனாவே வந்து ஃபுல்லாக சிலபஸ் கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ரமேஷ் சிங் படிக்கிறதா அந்த மாதிரி கேட்பீங்க. ஸோ ரமேஷ் சிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா எம்ஃபசிஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து கிளாஸ் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு, என்சிஆர்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும். ஸோ கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இந்த பிடிஎஃப் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைனாக ஒரு புக்குக்கும் என்னென்ன காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னு ஒரு செஷன் இருக்குது. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் செஷனில் 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதோட காஸ்ட் வந்து 200 rupees. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் சம்வாட் இந்த மிட் லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு டெமோ வீடியோஸாக போடுவேன். ஸோ இந்த புக்லேயும் டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன். சங்கர் கணேஷில் ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் பக்கம் டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு நம்மளோட பெய்ட் கோர்சஸ் ஏதாவது அவைல் பண்ணணும் இல்லை ஃபர்தர் குவைரிஸ் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ த ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் ஆஃப் பலாம்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓவர்வியூ. The purpose of the story is to introduce some basic concepts relating to production, and this we do through a story of hypothetical village called Palampur. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டோரி மூலயமா வந்து இந்த கான்செப்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் வில்லேஜ். ஹைப்போத்தட்டிக்கல்னால் இந்த வில்லேஜை வந்து இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நிஜமாக இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இல்லை, இந்த மாதிரி இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபார்மிங் இஸ் த மெயின் ஆக்டிவிட்டி இன் பலாம்பூர். ஸோ நார்மலாக வில்லேஜஸில் ஃபார்மிங் அண்ட் ஆலிட் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டியாக இருக்கும். whereas several other activities such as small scale manufacturing, குட்டி இண்டஸ்ட்ரீஸ், டைரி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸெட்ரா இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. are carried out on a limited scale. So these production activities need various types of resources. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஃபார்மிங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங், டைரி, டிரான்ஸ்போர்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. இந்த ரிசோர்ஸஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஜியாகிரஃபி என்சிஆர்டியில் பிரித்து படித்தோம். சரிங்களா? ஸோ நேச்சுரல் இருக்குது, மேன்மேட் ரிசோர்ஸஸும் இருக்குது. ஸோ இதில் நேச்சுரல், மேன்மேட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் எஃபர்ட், மணி, இது எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். சரிங்களா? ஒரு விஷயத்தை வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு இது எல்லாமே தேவைப்படும். ஸோ ஆஸ் வி ரீட் த்ரூ த ஸ்டோரி ஆஃப் பலாம்பூர் வி வில் ரீட் அபவுட் வேரியஸ் ரிசோர்ஸஸ் combined to produce the desired goods and services in the village. ஸோ இந்த பலாம்பூர் அப்படிங்கிற வில்லேஜை பற்றி நம்ம இந்த ஸ்டோரியை பற்றி படிக்கும் போது என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவைப்படுது, டிசையர்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் இந்த வில்லேஜஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். Palampur is well connected with neighboring villages and towns. ஸோ இந்த பலாம்பூர் அப்படிங்கிற வில்லேஜ் வந்து கிட்ட இருக்கிற வில்லேஜஸையும் டவுன்ஸையும் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ராய்கஞ்ச் a big village is 3 kilometers from Palampur. ஸோ பலாம்பூர்லேருந்து ராய்கஞ்ச் அப்படிங்கிற வில்லேஜ் வந்து இட்ஸ் பிக்கர் வில்லேஜ், 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் ஆல் வெதர் ரோட் கனெக்ட்ஸ் த வில்லேஜ் டு ராய்கஞ்ச். ஸோ இந்த பலாம்பூர்லேருந்து இந்த ராய்கஞ்ச் போகணும் அப்படின்னா நல்ல ஒரு ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கனெக்ட்ஸ் த வில்லேஜ் டு ராய்கஞ்ச் அண்ட் ஃபர்தர் ஆன் த நியரஸ்ட் டவுன்ஸ் ஆஃப் ஷாஹ்பூர். ஸோ ராய்கஞ்ச் மட்டும் இல்லாமல் கிட்ட இருக்கிற டவுன் ஷாஹ்பூரையும் பலாம்பூரையும் வந்து கனெக்ட் பண்ணுது இந்த ரோட்வே. ஸோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் விசிபிள் ஆன் திஸ் ரோட் ஸ்டார்டிங் ஃப்ரம் புல்லக்காட்ஸ். ஸோ இந்த ரோட்டில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லக்காட்ஸ், அதுக்கப்புறம் டோங்காஸ், அதுக்கப்புறம் பாகேஸ்னால் வந்து உடன் கார்ட் ட்ரான் பை பஃபலோஸ் லோடட் வித் ஜாகரி. ஸோ ஜாகரினா வந்து அந்த இனிப்பு தன்மையுள்ள பொருள் அண்ட் அதர் கமாடிட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் மாதிரி. அண்ட் அதர் கமாடிட்டிஸ் டு மோட்டோ வெஹிக்கிள்ஸ் லைக் மோட்டோ சைக்கிள்ஸ், ஜீப்ஸ் இருக்குது, டிராக்டர்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நார்மலாக பேசிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஹை லெவல் டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் இந்த ரோடில் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் வில்லேஜ் ஹேஸ் அபவுட் 450 ஃபேமிலிஸ் கிட்டே இருக்குது, பிலாங்கிங் டு செவரல் டிஃப்ரெண்ட் காஸ்ட்ஸ். ஸோ இந்த வில்லேஜ்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் காஸ்ட்டை கலந்த மக்கள் இருக்காங்க. ஸோ த 80 அப்பர் காஸ்ட் ஃபேமிலிஸ் ஓன் த மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட். ஸோ இதில் வந்து 450 ஃபேமிலிஸில் 80 ஃபேமிலிஸ் வந்து அப்பர் காஸ்ட்
சார்ந்தவங்க. அண்ட் இவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க, ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேர் ஹவுசஸ், சம் ஆஃப் தெம் குவைட் லார்ஜ், ஆர் மேட் ஆஃப் பிரிக் வித் சிமெண்ட் பிளாஸ்டரிங். ஸோ இந்த 80 அப்பர் கிளாஸ் மக்களோட வீட்டை பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கால் மேக் ஆகிருக்கும், சிமெண்ட் பிளாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க. The SCs, Dalits, comprise 1/3 of the population. ஸோ இந்த வில்லேஜில் 450 ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இவங்க தான் Dalits. அண்ட் live in one corner of the village. ஸோ ஒரு கார்னரில் வந்து இவங்க வாழ்கிறாங்க. In much smaller houses, some of which are mud and straw. ஸோ இதெல்லாம் நீங்கள் 4th படிக்கும்போது 5th படிக்கும்போதில் அந்த thatch house இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து மட்டும் ஸ்ட்ராவும் யூஸ் பண்ணி அதை வந்து கலக்கி கையாலேயே கட்டியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஹேவ் எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ் ஆல் த டியூப் வெல்ஸ் இன் த ஃபீல்ட். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி டியூப் வெல்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபீல்டில் வந்து டியூப் வெல்ஸ் இருக்கும், அதுலேருந்து கனெக்ட் பண்ணி தண்ணி எடுப்பாங்க. அண்ட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பலாம்பூர் ஹஸ் 2 எலக்ட்ரிசிட்டி வேரியஸ் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. பலாம்பூர் ஹஸ் 2 ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது, 1 ஹை ஸ்கூல் இருக்குது. ஸோ 2 வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ப்ரைமரி ஹெல்த் சென்டரும் இருக்குது. ப்ரைமரி ஹெல்த் சென்டர் வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஷின், ஸோ அதை நான் டீகோட் பண்ணி போட்டிருப்பேன் பாருங்கள். ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ரன் பை கவர்மெண்ட். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரை. அண்ட் 1 ப்ரைவேட் டிஸ்பென்சரி வேர் த சிக் ஆர் ட்ரீட்டட். ஸோ அது இல்லாமல் ஒரு டிஸ்பென்சரிஸ் இந்த மாதிரி சும்மா உங்களை பார்த்து உங்களுக்கு மாத்திரைலாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சிக்கை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க இந்த ப்ரைவேட் டிஸ்பென்சரியில். So the description above shows that Palampur has a fairly well developed system of roads. So Palampur பற்றி உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு வெல் டெவலப்ட் ரோடு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இரிகேஷன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஹெல்த் சென்டரும் இருக்குது. கம்பேர் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் வித் தோஸ் இன் யோர் நியர்பை வில்லேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. And the story of Palampur, an imaginary village, will take us through the different types of production activities in the village. So villageல என்னென்ன production activities நடக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்டோரியை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ in villages across India, farming is the main production activity. ஸோ ஒரு வில்லேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல மெயின் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மிங் தான். ஸோ அந்த ஃபார்மிங்கில் உள்ள க்ராப்ஸை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. The other production activities வந்து refer to as non-farm activities. ஸோ இதில் வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டி வந்து இந்த க்ராப் ப்ரொடக்ஷன். நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மால் மேனுஃபேக்சரிங், சின்ன சின்ன இந்த கூடை மேக் பண்ணுறது, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் சின்ன கடை வச்சுருப்பாங்க, இது எல்லாமே வந்து நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ we shall take a look at both these types of activities after learning a few general things about production. ஸோ ப்ரொடக்ஷனை பற்றி படித்ததுக்கப்புறம் ஃபார்மிங்னா என்ன, நான்-ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So organization of production. So the aim of production is to produce the goods and services. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ராப் ஐட்டம், கூட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு சர்வீசஸையும் வந்து கொடுக்கறதும் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. There are 4 requirements for production of goods and services. 4 requirements இருக்குது. ஒரு கூடியும் இல்லை ஒரு சர்வீசஸையும் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 requirement இருக்குது டோட்டலாக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ், சங்கர் கணேஷ் புக்லேயும் இருக்குது, இன்ட்ரோடக்டரி டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த NCERTலையும் இருக்குது, சரிங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லேண்டு வந்து ரொம்ப முக்கியம். லேண்ட் இல்லாமல் எந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியோ இல்லை கூட்ஸோ சர்வீசஸோ எதையுமே கொடுக்க முடியாது. அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சச்சஸ், ஸோ லேண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர், ஃபாரஸ்ட், மினரல்ஸ் இதெல்லாமே லேண்ட்லேருந்து டிரைவ் பண்ணுற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், த செகண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா லேபர் இல்லாமல், ஸோ மனுஷங்க இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமானா இல்லை. That is people who will do the work. ஸோ மக்கள் தான் வந்து வேலையை பார்க்கணும். Some production activities require high educated workers to perform the necessary task. ஸோ சில டாஸ்க் வந்து படிக்காதவங்க பண்ணலாம், சில டாஸ்க்ஸ் வந்து படித்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும். எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அதர் ஆக்டிவிட்டீஸ் require workers who can do manual work. ஸோ சில பேர் வந்து மைண்டை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அண்ட் சில பேர் வந்து கையில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா. இந்த பட்டாஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மேனுவல் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அண்ட் அந்த சாரீஸ் வந்து மேக் பண்ணுறது அந்த மாதிரி ஹேண்ட்லூமில். ஸோ ஈச் ஒர்க்கர் இஸ் ப்ரொவைடிங் த லேபர் நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ஒர்க்கருமே வந்து அந்த நெசசரி ஒர்க்குக்கான லேபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரெக்வயர்மெண்ட் இஸ் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஸோ காசு இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ண முடியுமா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க முடியுமா, ஆரம்பிக்க முடியாது. தட் இஸ் த வெரைட்டி ஆஃப் இன்புட்ஸ் ரிக்வயர்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் டியூரிங் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேஜ் இப்போ ஃபார்மிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் சீட்ஸ், இதெல்லாமே வந்து இன்புட்ஸ்னு சொல்லுவாங்க ஃபார்மிங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரு இன்புட் வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் காசு கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும். ஸோ வாட் ஆர் த ஐட்டம்ஸ் தட் கம் அண்டர் ஃபிசிக்கல் கேபிட்டல்? ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டல் கடியில் என்னென்னலாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டிருக்காங்க ஒரு ஃபீல்டுலேயும் ஃபிசிக்கல் கேபிட்டல் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இதை நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ப்ரொடக்ஷனுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட், லேபர், தேர்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல். இந்த ஃபிசிக்கல் கேபிட்டல் நம்ம வேரியஸ் கான்செப்ட்ஸாக பிரிக்கலாம். டூல்ஸ், மெஷின்ஸ், பில்டிங்ஸ், இப்படி வந்து பிரிக்கலாம். ஸோ டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் வெரி சிம்பிள் டூல்ஸ் சச் அஸ் ஃபார்மர்ஸ் ப்ளவ். ஸோ ஒரு ஃபார்மரோட ப்ளவ், நிலத்தை உழுவுற அந்த கான்செப்ட். ஸோ அது வந்து தேவைப்படும். அயன் ப்ளவ்னு சொல்லுவாங்க. to sophisticated machines such as sophisticated machines வந்து generators, turbines, computers etc. இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள். இதெல்லாமே ஃபிசிக்கல் கேபிட்டல். சரிங்களா? அண்ட் tools, machines, buildings can be used in production over many years and are called fixed capital. ஸோ இந்த டூல்ஸ், மெஷின்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாமே வந்து பல வருடங்களுக்கு வரும். 10, 15, 20, 100 வருஷம் வரைக்கும் ஒரு பில்டிங் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல வருஷத்துக்கு வரும். ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டலுக்குள்ளேயே தான் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஃபார்மிங்க்கு வந்து சீட்ஸு இதெல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மணி இன் ஹேண்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படிங்கிறப்போ மணி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஸோ கேபிட்டல்னால் மணி தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மணி மட்டும் கிடையாது. ஸோ கேபிட்டலுக்குள்ளேயே ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருக்குது. டூல்ஸ், மெஷின்ஸ், பில்டிங்ஸ் வரும். அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மணி வரும். So production requires a variety of raw materials such as the yarn used by the weaver. ஸோ ஒரு வீவர் வந்து இருக்காங்க, ஒரு சாரீ மேக் பண்ண, ஒரு கிளாத் மேக் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து yarn தேவைப்படும். அந்த நூல், ஸோ அந்த காட்டன்லேருந்து அந்த நூலை தயாரிப்பாங்களே அது. அண்ட் த கிளே யூஸ்ட் பை த பாட்டர். ஸோ பாட்டருக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து கிளே. ஸோ ஆல்சோ சம் மணி இஸ் always required during production to make payments and buy other necessary items. ஸோ ஒரு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காசு தேவைப்படும். அண்ட் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு காசு தேவைப்படும். ஸோ ரா மெட்டீரியல் அண்ட் மணி இன் ஹேண்ட் ஆர் கால்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமையும் வந்து ஒன்றும் நடக்காது. ஸோ இந்த ரா மெட்டீரியலும் இந்த காசும் வந்து ரொம்ப எசென்ஷியலான பார்ட். அதனால தான் அது ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேலே இருக்க ஃபிக்ஸ்ட் கேபிட்டலில் நீங்கள் வாங்கி போட்டு அப்படியே வச்சுருக்கலாம். பட் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் தான் அந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் இதை போட்டு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அன்லைக் டூல்ஸ், மெஷின்ஸ் அண்ட் பில்டிங்ஸ், தீஸ் ஆர் யூஸ்ட் அப் இன் ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூல்ஸ், மெஷின்ஸ், பில்டிங்ஸ்லாம் அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இங்கே வாங்குகிற இந்த கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரா மெட்டீரியல் அண்ட் மணி, இதெல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். இதை வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணால் தான் ஃபைனல் ப்ராடக்ட் வரும். ஸோ தெர் இஸ் அ ஃபோர்த் requirement too. You will need knowledge and enterprise to be able to put up land, labor and physical capital and produce an output either to use yourself or to sell in the market. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம், லேண்ட், லேபர், கேபிட்டல், அந்த மாதிரி. இது இல்லாமல் 4வது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நாலேஜ், ஒருத்தனோட நாலேஜ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு ஃபுல் அவுட்புட் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு என்டர்பிரைஸ் செட்டப் பண்ணும், ஒரு கம்பெனி செட்டப் பண்ணும். ஸோ இந்த லேண்ட், இந்த லேபர், இந்த ஃபிசிக்கல் கேபிட்டல்லாம் ஒன்றா போட்டு அதில் ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வர்றது நம்ம மனுஷங்களோட கையில் தான் இருக்குது. அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட் either to use yourself or to sell in the market. ஸோ உங்களை வந்து உங்களோட ஓன் கம்பெனியில் உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரலாம். இல்லை உங்களோட நாலேஜை வந்து வேறு ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட நாலேஜை வந்து செல் பண்ணி அங்கே ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் உருவாக்கலாம். ஸோ these days is called ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஹியூமன் கேபிட்டல். ஸோ இது இல்லாமல் நம்ம டோட்டலாக 4 திங்ஸ் பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஃபிசிக்கல் கேபிட்டலில் தான் நம்ம 2 வகையாக பிரித்தோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்ட் கேபிட்டல், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இது 2ஆக பிரித்தோம், ஃபிக்ஸ்ட் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் 4வது விஷயம் வந்து ஹியூமன் கேபிட்டல். ஸோ we shall learn about more about the human capital இந்த நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்ப்போம்.
ஸோ இன் திஸ் பிக்சர் ஐடென்டிஃபை த லேண்ட் லேபர் அண்ட் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் யூஸ் இன் த ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க எல்லாமே இது லேண்டு, இவங்க லேபர், இதெல்லாமே வந்து டூல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். இதுதான் இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. ஸோ எவ்ரி ப்ரொடக்ஷன் இஸ் ஆர்கனைஸ்ட் பை கம்பைனிங் லேண்ட். ஸோ ஒரு விஷயத்தை வந்து அவுட்புட் கொண்டு வரணும்னா லேண்டு தேவை, லேபர் தேவை, ஃபிசிக்கல் கேபிட்டல் தேவை, ஹியூமன் கேபிட்டல் தேவை. இதெல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பற்றி ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஆஸ் we read through the story of Palampur, we will learn more about the first 3 factors of production. ஸோ இன்னும் இந்த ஸ்டோரியை பற்றி, இந்த வில்லேஜை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு 3 ஹியூமன் கேபிட்டலை தவிர்த்துட்டு மிச்சம் 3 பார்ப்போம். ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் we will refer to the physical capital as the capital. ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டல் வந்து சும்மா கேபிட்டல்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பலாம்பூருக்கு வரும். ஸோ இந்த NCERT கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து 200 rupees மட்டும்தான். ஸோ இந்த டோட்டலாக இந்த NCERTயில் 4 லெசன்ஸ் இருக்குது. இந்த 4 லெசனுமே வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த கோர்சஸ், இந்த NCERT கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்குது, 7708542484. ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபார்மிங் இஸ் த மெயின் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இன் பலாம்பூர். ஸோ ஃபார்மிங் தான் வந்து மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ வில்லேஜில் ஃபார்மிங்காக தான் இருக்கும். 75% of the people who are working are dependent on farming for their livelihood. ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு எது மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 100% ஆஃப் த மக்கள் இருக்காங்க. 75 பேர் வந்து இந்த ஃபார்மிங்கை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது. தே குட் பி ஃபார்மர்ஸ் ஆர் ஃபார்ம் லேபரர்ஸ். ஸோ சொந்த லேண்டை வச்சு ஃபார்மர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு லேண்டில் போய் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கலாம். The well-being of these people is closely related to production on the farms. ஸோ இந்த மக்கள் வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னா, அந்த வருஷம் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த அறுவடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த க்ராப் வந்து நல்லா செழிப்பாக விளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு விற்று காசு சம்பாதிச்சிருப்பாங்க. பட் ரிமெம்பர் தட் தேர் இஸ் அ பேசிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் ரேசிங் ஃபார்ம் ப்ரொடக்ஷன். ஆனால் ஒரு கேட்ச் இருக்குது இதில் அப்படிங்கிறாங்க. லேண்ட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிக்கலி ஃபிக்ஸ்டு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது இவ்வளோ ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஏக்கருக்குள்ளே தான் உங்களால் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும், ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு இவ்வளோ தான் இருக்குதுன்னு இருக்குது. ஸோ லேண்ட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிக்கலி ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் 1916 பலாம்பூர் தெர் ஹேஸ் பின் நோ எக்ஸ்பான்ஷன் இன் லேண்ட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன். ஸோ இப்போ இவ்வளோ ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்குது அப்படின்னா பலாம்பூரில் அந்த 100 ஏக்கர் தான் வந்து 1960 கல்டிவேஷனில் இருக்குது. ஸோ லேண்ட் வந்து இன்க்ரீஸே ஆகலை கல்டிவேஷனில், அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பை தென் சம் ஆஃப் த வேஸ்ட் லேண்ட்ஸ் இன் த வில்லேஜ் ஹேட் பின் கன்வெர்டட் இன்டு கல்டிவபிள் லேண்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்குன்னா 1960s ஏன்னா லேண்ட் அந்த சைடு இல்லை, இவ்வளோ லேண்டெலாம் கல்டிவேஷனில் இருக்கும். ஸோ சில வேஸ்ட் லேண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேஸ்ட் லேண்ட்னா பல வருஷம் கல்டிவேட் பண்ணாத லேண்ட், ஸோ அதை வந்து கல்டிவபிள் லேண்டாக மாற்றிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் நோ ஃபர்தர் ஸ்கோப் டு இன்க்ரீஸ் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் பை பிங்கிங் நியூ லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். ஸோ இந்த வேஸ்ட் லேண்டையும் மாற்றிட்டாங்க. இனி ஃபர்தர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ லேண்டு வந்து அங்கேயே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது, கல்டிவேஷன் வந்து இந்த ஃபிக்ஸ்ட் லேண்டை தாண்டி போகலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டப்பாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். The standard unit of measuring land is hectares. Though in the villages you may find land area being discussed in local units such as bigha, guinta, etc. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொடுத்துட்டு, ப்ரிலிம்ஸில் வருஷம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்து இதோட மீனிங் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இந்த வருஷமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹா, குயின்தா இதெல்லாம் என்னன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக நம்ம லேண்டை வந்து மெஷர் பண்ணும்போது ஹெக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நார்மலாக நீங்கள் லோக்கல் யூனிட்ஸ் வில்லேஜஸ் பக்கம்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவங்க லேண்ட். குயின்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 hectare equals to the area of square with one side measuring 100 meters. ஸோ ஹெக்டரில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சைடும் வந்து 100 மீட்டர் இருக்கும். ஸோ 100 மீட்டர், இங்கே 100 மீட்டர், இங்கே 100 மீட்டர், இந்த சைடு வந்து 100 மீட்டர். ஸோ இது முழுக்க வந்து ஒரு ஹெக்டர் ஆயிரும். சரிங்களா? கேன் யூ கம்பேர் த ஏரியா ஆஃப் 1 hectare ஃபீல்ட் வித் ஏரியா ஆஃப் யூர் ஸ்கூல் கிரவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு நாட் நீடட். ஸோ இஸ் தேர் அ வே ஒன் கேன் க்ரோ மோர் ஃப்ரம் த சேம் லேண்ட். ஸோ லேண்ட் வந்து ஃபிக்ஸ்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த லேண்டில் அதிகமாக வந்து க்ராப்ஸை வந்து வளர்த்த முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இன் திஸ் கைண்ட் ஆஃப் க்ராப்ஸ் grown and facilities available, in the kind of crops grown and facilities available, Palampur would resemble a village of the western part of the state of Uttar Pradesh. ஸோ இது வந்து உத்தர பிரதேஷில் இருக்கிற வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இருக்கிற வில்லேஜை ரிசம்பிள் பண்ணுது பலாம்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அங்கே விளையிற க்ராப்ஸ் எல்லாம் வந்து பலாம்பூர். இப்போது நார்மலாக உத்தரப்பிரதேஷ் எடுத்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து சில வில்லேஜஸ் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜஸில் வந்து என்னென்னலாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ, ஃபார்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பலாம்பூர் அப்படிங்கிறாங்க. ஆல் லேண்ட் இஸ் கல்டிவேட்டட் இன் பலாம்பூர். ஸோ ஏன்னா 75% மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க அப்படின்னா எல்லா லேண்டும் கல்டிவபிளாக தான் இருக்கும். நோ லேண்ட் இஸ் லெஃப்ட் ஐடில். ஸோ ஒரு லேண்டுமே வந்து சும்மா கிடையாது, எல்லா லேண்டுமே கல்டிவேஷனில் தான் இருக்குது. டியூரிங் த ரெய்னி சீசன், ஸோ மழை வரும் பார்த்திங்களா, ஸோ அப்போ வந்து காரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் க்ரோ ஜோவார் அண்ட் பஜ்ரா. ஸோ மழை வரப்போ வந்து காரிஃப். ஸோ டோட்டலாக வந்து சீசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சீசன், ஸோ காரிஃப், ராபி, ஜைத் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் ஜியாகிரஃபி NCERTலே படிச்சுக்கோங்க. ஸோ காரிஃப் வந்து மழை வர சீசன். ஸோ அந்த சீசனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜோவாரும் பஜ்ராவும் வளர்த்துவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. ஸோ தீஸ் பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேட்டில் ஃபீட். கேட்டில் ஃபீட்னால் வந்து ஃபார்மிங் பண்ணும் போதே வந்து அந்த சைட் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டைரி, அந்த கவுக்கோ கோட்டுக்கோ வந்து என்ன வேணும் அப்படின்னா ஃபீடு வேணும், சாப்பாடு வேணும். ஸோ அதுக்கு ஜோவாரும் பஜ்ராவும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஃபாலோட் பை கல்டிவேஷன் ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ நார்மலாக வந்து அந்த மழை காலத்தில் ஜோவார் பஜ்ரா வந்து விளைஞ்சக்கப்புறம், அதோட அறுவடை முடிஞ்சக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து போடுவாங்க பிட்வீன் அக்டோபர் டு டிசம்பர் டைமில். ஸோ இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேஷோட வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜஸில் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வின்டர் வந்து ராபின்னு சொல்லுவாங்க. ஸோ மழை வர டைம் அக்டோபர் டிசம்பர் பக்கம். அதுக்கப்புறம் வின்டர் சீசனில் வந்து ஃபீல்ட்ஸ் ஆர் சோன் வித் வீட். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். நார்மலாக வந்து வீட் இஸ் அ காரிஃப் ஆர் ராபி க்ராப்னு கேட்டிருந்தாங்க. வீட் வந்து ராபி, வின்டர் அப்போ வளரும். WWன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் த வீட் ப்ரொடியூஸ்ட், farmers keep enough wheat for the family's consumption and sell the surplus wheat at market at ராய்கஞ்ச். ஸோ ராய்கஞ்ச் நம்ம பார்த்தோம் 3 கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்தந்த ஃபார்மர் ஃபேமிலிக்கு தேவையான வீட்டை வந்து எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் வந்து சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதெல்லாம் விற்றுருவாங்க. A part of the land is also devoted to sugarcane which is harvested once every year. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பார்ட் ஆஃப் த லேண்டை வந்து எப்போவுமே சுகர்கேன் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த சுகர்கேன் போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் வந்து அதை அறுவடை பண்ணுவாங்க. சரிங்களா. அண்ட் sugarcane in its raw form or as jaggery sold to traders in ஷாஹ்பூர். நம்ம ஷாஹ்பூர் பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரா ஃபார்மில் சுகர்கேனை விற்றுருவாங்க. ஜாகரி, சக்கரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ த மெயின் ரீசன் வை ஃபார்மர்ஸ் ஆர் ஏபிள் டு க்ரோ 3 different types of crops. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஆஃப் த லேண்டில் வந்து சுகர்கேன் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் காரிஃபில் வந்து மழை வர சீசன் அப்போ ஜோவார் பஜ்ரா வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போடுறாங்க. அதுக்கப்புறம் ராபியில் வந்து வீட் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் வந்து வளர்த்துறாங்க இல்லையா ஒரு வருஷத்தோட ஸ்பேனில். So, why farmers are able to grow different types of crops in a year in Palampur is due to the well-developed system of irrigation. ஸோ மழை வரல அப்படின்னாலும் இரிகேஷன், ஸோ தண்ணியை வந்து இந்த ரிவர் சோர்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க கெனல்ஸ் மூலயமா. எலக்ட்ரிசிட்டி கேம் ஏர்லி டு பலாம்பூர். ஸோ நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்த்தோம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் மேஜர் இம்பேக்ட் வாஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி மூலயமா அந்த பம்ப்ஸ் வச்சு ஃபார்ம் லேண்டுக்கு வந்து டியூப்வெல்ஸ் இது மூலயமா வந்து தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. ஸோ Persian wheels were till then used by farmers to draw water from the well. ஸோ Persian wheels வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க தண்ணியெல்லாம் இதை சுற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஃபீல்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எலக்ட்ரிசிட்டி வரக்கு முன்னாடி வரைக்குமே. டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் த வெல்ஸ் அண்ட் இரிகேட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ். பீப்புள் saw that the electric run tube wells could irrigate much larger areas of land more effectively, sufficiently. ஸோ இரிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலயமா இரிகேஷன் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கிது. இந்த இரிகேஷன் கான்செப்ட். ஸோ அது மூலயமா நல்ல இரிகேட் ஆகுது ஃபீல்டு அப்படின்றாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபியூ டியூப் வெல்ஸ் வேர் இன்ஸ்டால்ட் பை த கவர்மெண்ட். ஸோ கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பழக்கி விட்றாங்க மக்கள்கிட்ட. சூன் ஹவர் ஃபார்மர்ஸ் ஸ்டார்டட் செட்டிங் அப் ப்ரைவேட் டியூப்வெல்ஸ். ஸோ அவங்களே வந்து டியூப்வெல்ஸ் வாங்கி செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் எ ரிசல்ட் டியூப்வெல்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி கூகுளில் போட்டு பாருங்கள். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் பை மிட் 1970s பக்கம் த என்டையர் கல்டிவேட்டட் ஏரியா ஆஃப் 200 hectares இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இரிகேட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே டியூப்வெல்லால் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நாட் ஆல் வில்லேஜஸ் இன் இந்தியா ஹேவ் சச் அ ஹை லெவல் இரிகேஷன். ஸோ இந்தியாவில் வந்து எல்லா வில்லேஜ்லையும் இந்த மாதிரி இரிகேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் த ரிவரைன் பிளெயின்ஸ். ஸோ பிளெயின்ஸ் கிட்ட வந்து ரிவர்ஸ் இருக்கும். ஸோ
அங்கே அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி ஆர் வெல் இரிகேட்டட். ஸோ கிட்ட வந்து ஒரு ரிவர் இருக்குது, கோஸ்டல் ஏரியா கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியோட ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆப்வியஸாக நல்ல ஒரு இரிகேஷன் சிஸ்டம் இருக்கும். இன் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்டூ ரீஜன் சச் அஸ் த டெக்கன் பிளாட்டூ. ஸோ பிளாட்டூனா இந்த ரேஸ்ட் லெவல் ஆஃப் லேண்ட், டேபிள் டாப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து சச் அஸ் த டெக்கன் பிளாட்டூ ஹேவ் லோ லெவல் ஆஃப் இரிகேஷன் இருக்குது இந்த இடத்துலலாம். ஸோ ஆஃப் த டோட்டல் கல்டிவேட்டட் ஏரியா இந்த கண்ட்ரி a little less than 40% is irrigated even today. ஸோ இந்தியாவில் வந்து கல்டிவபிள் ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% இருக்குது அப்படின்னா அதில் 40% மட்டும்தான் இரிகேஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது. 40% ஆஃப் லேண்டில் தான், கல்டிவபிள் ஏரியாவில் தான் இரிகேஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த ரிமைனிங் ஏரியாஸ் ஃபார்மிங் இஸ் லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் ரெயின்ஃபால். ஸோ மிச்சம் 60% ஆஃப் த லேண்டில் மக்கள் வந்து மழையை நம்பி தான், மான்சூனை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ டு grow more than one crop on a piece of land during the year is known as multiple cropping. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெஃபினிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க. ஸோ டியூரிங் அ இயர் டு grow more than one crop on a piece of land, இதுதான் வந்து மல்டிபிள் கிராப்பிங்னு சொல்லுவாங்க. ஒரே க்ராப்பை வருஷம் முழுக்க வந்து போட்டுகிட்டே இருந்தால் அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அந்த க்ராப்புக்கு தேவையான மினரல்ஸை மட்டும் திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரெப்ளனிஷ் ஆகாது. ஸோ அதனால் மாற்றி க்ராப்பை வந்து ஒரு இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் மல்டிபிள் கிராப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் a most common way of increasing production on a given piece of land. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து கான்செப்டே அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் ஃபார்மர்ஸ் இன் பலாம்பூர் க்ரோ அட்லீஸ்ட் 2 மெயின் க்ராப்ஸ். ஸோ ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 க்ராப்பாவது வளர்த்திடுவாங்க. மெனி ஆர் க்ரோயிங் பொட்டேட்டோ ஆஸ் அ தேர்ட் க்ராப். ஸோ அதை தவிர்த்துட்டு 3வது க்ராப்பாக என்ன ஆப்ட் பண்ணுவாங்கன்னா பொட்டேட்டோ ஆஸ் அ தேர்ட் க்ராப். இந்த பாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் பக்கம் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த பேட்டர்னை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வீட், இது வந்து பஜ்ரா, அதுக்கப்புறம் இது சுகர் கேன், இது பொட்டேட்டோ, இது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இது லெட்ஸ் டிஸ்கஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ the following table 1.1 shows the land under a cultivation in India in units of million hectares. Plot this on the graph provided. What is the graph show? Discuss in class ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து 1950லேருந்து 2015 வரைக்கும் எவ்வளோ ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொடக்ஷனில், லைக் கல்டிவபிள் ஏரியா. ஸோ 132, 186, 186, 198, 196, 194, 201, 198. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த 2013 2015 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிடுச்சு கல்டிவபிள் ஏரியா. ஸோ இப்படி தான் வந்து கிராஃப் ப்ளாட் பண்ணும். ஸோ இது அப்படியே வந்து கிராஃபாக ப்ளாட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு திடீர்னு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ is it important to increase the area under irrigation? இதெல்லாம் உங்கள்ட்ட கொஷின் கேட்குறாங்க. You have read about the crops grown in Palampur. Fill the following table based on the information on the crops. So you have seen that one of the increasing production, that one way of increasing production from the same land is by multiple cropping. நம்ம பார்த்தோம் டிஃப்ரெண்ட்டாக போடுறது. The other way is to use modern farming methods for higher yield. ஸோ ஒன்று வந்து மல்டிபிள் கிராப்பிங், இன்னொன்று மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. Yield is measured as crop produced on a given piece of land during a single season. ஸோ ஈல்டுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஈல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீசன், இப்போது காரிஃப், ராபின்னு இருக்குது, இதெல்லாம் வந்து சீசன்ஸ். இந்த சிங்கிள் சீசனில் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, க்ராப் ப்ரொடியூஸ்ட் ஆன் அ கிவன் பீஸ் ஆஃப் லேண்ட். இவ்வளோ லேண்ட் இப்போ 100 ஹெக்டேர் இருக்குன்னா இங்கேயும் இந்த ராபிக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. இதே 100 ஹெக்டேர் இந்த ராபி சீசன்லேயும் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ ஈல்டு வருது, இது எவ்வளோ அவுட்புட் வருது, இதில் எவ்வளோ அவுட்புட் வருது. ஸோ இதில் வந்து ஒரு 10 டன் வருது காரிஃப்லனா, ராபியில் ஒரு 20 டன் வருதுன்னா ராபியில் தான் ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஈல்டு. 2 சீசனை கம்பேர் பண்ணி அதில் அவுட்புட்டில் எது அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல அவுட்புட் அதிகமாக இருக்குது, எந்த சீசனில் அப்படின்னு பார்ப்பாங்க. So till the mid-1960s, the seeds used in cultivation were traditional ones with relatively low yields. So 1960s வரைக்குமே வந்து இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் ஒரு சீசன் டு இன்னொரு சீசன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈல்டு வந்து கம்மியாக தான் இருந்தது. ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் நீடட் லெஸ் இரிகேஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் சீட்ஸில் வந்து அவ்வளோக்கா தண்ணி தேவைப்படாது. ஃபார்மர்ஸ் யூஸ்ட் கவுடங்ஸ் அண்ட் அதர் நேச்சுரல் மென்யூர் அஸ் ஃபர்டிலைசர். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ராப்புக்கு ஃபர்டிலைசர் தேவைப்படும், அதோட நியூட்ரியன்ஸ். ஸோ கவுடங்கும் அதை நேச்சுரலாக கிடைக்கிற மென்யூரும் வந்து கலெக்ட் பண்ணி
அதை ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் தீஸ் வேர் ரெடிலி அவைலபிள் வித் த ஃபார்மர்ஸ் ஹூ டிட் நாட் ஹாவ் டு பை தெம். ஸோ ஃபர்டிலைசர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா அங்கேயே வந்து மாடுகள் ஆடுகள்லாம் வளர்த்துவாங்க, அதை வச்சு ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கான்செப்ட் வருது, க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். த க்ரீன் ரெவல்யூஷன் in the late 1960s introduced the Indian farmer to cultivate. The Green Revolution in the late 1960s introduced the Indian farmer to cultivation of wheat and rice using high yielding variety of seeds. ஸோ 1960ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தான் ஹை ஈல்டிங் வெரைட்டி HYV சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா க்ரீன் ரெவல்யூஷன் உருவாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி, நம்மளுக்கான ஃபுட்டை வந்து நம்ம தயாரிக்க முடியல, நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்காக நம்மளோட பாப்புலேஷனுக்கான ஃபுட் நீட்ஸை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் கொண்டு வந்த கான்செப்ட் தான் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சீட்ஸ்க்கு வந்து அவ்வளோக்கா ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதான் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் சீட்ஸ், த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ப்ராமிஸ் டு ப்ரொடியூஸ் மச் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் கிரெயின் ஆன் அ சிங்கிள் பிளான்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டும் ரைஸும் வந்து வளர்த்தி பார்க்குறாங்க ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை வச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட்லேருந்து நிறைய கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், வீட்டும் ரைஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆஸ் அ ரிசல்ட் the same piece of land would now produce far larger quantities of food grains than that was possible earlier. ஸோ இதுக்கு முன்னாடி அதே லேண்டில் ஈல்டு வந்து கம்மியாக இருந்தது. இப்போ ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே பிளான்ட்லேருந்து நிறையா வந்து கிரெயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் however needed plenty of water and also chemical fertilizers and pesticides to produce best results. ஸோ இதுதான் வந்து கேட்சே. ட்ரெடிஷ்னல் சீட்ஸ்க்கு வந்து தண்ணி அவ்வளோக்கா தேவைப்படாது. நம்மளே பார்த்தோம், கவுடங் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் மென்யூர்ஸை வச்சு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது, நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் வச்சு ஃபார்மர்ஸ் வந்து அந்த கான்செப்டை மூடிடுவாங்க. பட் இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்க்கு நிறைய தண்ணி தேவைப்படும்னா இரிகேஷன் தேவைப்படும். அண்ட் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லை கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதுதான் நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ். க்ரீன் ரெவல்யூஷன் இதுதான் பண்ணாங்க. ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாங்க, பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, இரிகேஷன் வந்து நிறையா கொடுக்கணும். அண்ட் இந்த ஃபார்ம் மெஷினரிஸ் மூலமாக, ஏன்னா நிறையா வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால மேனுவலாக கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டிராக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம், அதுக்கு டீசல் தேவைப்படும். இதெல்லாமே இந்த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா, டேம்ஸ் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், பம்ப் செட்ஸ் வேணும், கெனால்ஸ் வேணும். இப்போ ஒரு இடத்துலேருந்து தண்ணி வந்து ரிவர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா அது கெனால் வச்சு கனெக்ட் பண்ணி ஃபார்ம் லேண்டுக்கு வந்து கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் லேண்டுக்கு. இதெல்லாமே தேவைப்படும். ஸோ மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட், ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹை ஈல்ட்ஸ் வேர் பாசிபிள் ஒன்லி ஃப்ரம் அ காம்பினேஷன் ஆஃப். ஹை ஈல்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HYV சீட்ஸ் யூஸ் பண்ணும், இரிகேஷன், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணும். ஸோ ஃபார்மர்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் were the first to try out modern farming method in India. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், பட் நாட் UPSC, இது சம் TNPSC ரிலேட்டட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு எந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து தான், அதுவும் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இதான் இங்கே தான் ட்ரை பண்ணுறாங்க. த ஃபார்மர் இன் தீஸ் ரீஜன்ஸ் செட் அப் டியூப் வெல்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் டியூப் வெல் செட்டப் பண்ணுறாங்க அண்ட் மேட் யூஸ் ஆஃப் HYV சீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சம் ஆஃப் தெம் ப்ராட் ஃபார்ம் மெஷினரியும் யூஸ் பண்ணுறாங்க, லைக் டிராக்டர்ஸ், அதுக்கப்புறம் த்ரெஷர்ஸ் விச் மேட் ப்ளவிங் அண்ட் ஹார்வெஸ்டிங். ஸோ த்ரெஷர்ஸ் மூலமா வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும், ப்ளவிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஃபாஸ்டர். ஸோ தே வேர் ரிவார்டட் வித் ஹை ஈல்ட்ஸ் ஆஃப் வீட். ஸோ வீட் யூஸ் பண்ணி நிறையா வீட் வந்து வீட் கிரெயின்ஸ் வந்து அவுட்புட் எடுக்கிறாங்க. இன் பலாம்பூர் த ஈல்ட் ஆஃப் வீட் க்ரோன் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் வாஸ் 1300. ஸோ பலாம்பூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த ஈல்ட் ஆஃப் வீட் க்ரோன் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணி 1300 kg பக்கம் பர் ஹெக்டரில். ஸோ ஒரு ஹெக்டரில் வந்து நம்ம 100 மீட்டர்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து 1300 kg வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது வீட். இப்போ ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை யூஸ் பண்ணி 3200 கிலோஸ் வந்து ஒரு ஹெக்டர்லேருந்து எடுக்க முடிஞ்சது வீட்டை. ஸோ தேர் வாஸ் அ லார்ஜ் இன்க்ரீஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த வீட்டில் வந்து நல்லா ஒரு ஃபார்மருக்கும் இந்த மாதிரி அதிகமான இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொடக்ஷன். ஸோ ஃபார்மர்ஸ் நவ் ஹேட் கிரேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வீட் டு செல் டு த மார்க்கெட்ஸ். இப்போ அவங்க ஃபேமிலிக்கும் வச்சு கிரேட் அமௌண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் வீடையும் மார்க்கெட்டில் வந்து விற்க முடிஞ்சுது. ஸோ இது மூலிமா நிறைய காசு வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ்ன்னு சொல்லி சில கான்செப்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை ரீட் பண்ணி பாருங்கள்.
ஓகே, ஸோ யா, இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். So during your field visit, talk to some farmers of your region. What kind of farming methods, modern or traditional or mixed, do the farmers use? What are the sources of irrigation? How much of the cultivated land is irrigated? From where do farmers obtain the inputs that they require? Will the land sustain? Land being a natural resource, it is necessary to be careful in its use. So land வந்து ஒரு natural resource தான், அதையும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். Scientific reports indicate that the modern farming methods have overused the natural resources base. இந்த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட் இரிகேஷன், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால லேண்டை வந்து ஓவராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை. ஸோ இன் மெனி ஏரியாஸ் க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் த லாஸ் ஆஃப் சாயில் ஃபர்டிலிட்டி டியூ டு த இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறனால அந்த லேண்டோட அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. இது மெனி ஏரியாவில் இந்த மாதிரி அசோசியேட் பண்ணியிருக்காங்க கான்செப்ட்ஸை. ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஆல்சோ கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் டியூப் வெல் irrigation has led to the depletion of water table. ஸோ டியூப் வெல் யூஸ் பண்ணி ஸோ அந்த போர்வெல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து கிரவுண்ட் வாட்டரை எடுத்து ஃபீல்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா வாட்டர் டேபிளும் கம்மியாகிட்டே போயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டரும். என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் லைக் இப்போ சாயில் ஃபர்டிலிட்டி அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஆர் பில்ட் அப் ஓவர் இயர்ஸ். ஸோ பல வருடங்கள் ஆகும் சாயிலோட ஃபர்டிலிட்டியும் கிரவுண்ட் வாட்டரும் பில்டப் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் டெஸ்ட்ராய்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீஸ்டோர் தெம். ஸோ ஒரு தடவை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு வரது, அதோட பழைய கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டம். வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் த என்விரான்மெண்ட் டு என்ஷூர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபியூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும், நம்ம இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. சஜஸ்டட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய சஜஸ்டட் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ரீடிங் த ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ரைட் அ லெட்டர் டு த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் டெல்லிங் ஹிம் how the use of chemical fertilizers can be harmful அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எப்படி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. Chemical fertilizers provide minerals which dissolve in water and are immediately available to plants. ஸோ நார்மலாக ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது பிளான்ட்டுக்கு அதிகமான நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்கும். கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது ஈஸியாக தண்ணியில் கலந்து பிளான்ட்ஸ்க்கு இம்மீடியட்டாக வந்து ஒரு மினரல் கிடைக்கும், சரிங்களா. பட் தீஸ் மே நாட் பி ரீடெயின்ட் இன் த soil for long. They may escape from the soil and pollute ground water. ஸோ ரொம்ப நேரத்துக்கு வந்து சாயிலில் இது அப்படியே இருக்காது, ஸோ இது அப்படியே கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் அப்படியே லேக்ஸ்க்கு போயிடும். ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கேன் ஆல்சோ கில் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் த சாயில். ஸோ இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணனால நேச்சுரலாக அங்கே இருக்கிற பாக்டீரியாவும் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இறந்து போயிடும். திஸ் மீன்ஸ் சம்டைம் ஆஃப்டர் தேர் யூஸ் த சாயில் வில் பி லெஸ் ஃபர்டைல் தேன் எவர் பிஃபோர். ஸோ சம்டைம்ஸ் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் கொடுக்குறோன்னு நினச்சி சாயிலில் இருக்கிற ஃபர்டிலிட்டி அண்ட் மினரல்ஸை வந்து நம்ம கொண்டுடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து டவுன் டு எர்த் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. த கன்சம்ஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இன் பஞ்சாப் இஸ் ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்கே தான் பஞ்சாப், ஹரியானா அங்கே தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே தான் அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்வியஸாக அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கன்சம்ஷன் அங்கே தான் நடந்திருக்கு. அண்ட் எஃபெக்ட்ஸும் அதனால் நிறைய நடந்திருக்கு. ஸோ த கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஹஸ் லெட் டு டிகிரடேஷன் ஆஃப் சாயில் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ஆர் நவ் ஃபோர்ஸ் டு யூஸ் மோர் அண்ட் மோர் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் டு அச்சீவ் த சேம் ப்ரொடக்ஷன் லெவல். ஸோ ஒரு டைம் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்துருந்து நம்ம பார்த்தோம், 1200 3200 400 கேஜி கிட்ட வந்து அதிகமாகுது அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன் லெவலில் அதை விட அதிகமாக வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண அந்த இடத்துல வந்து சாயில் ஃபர்டிலிட்டி குறைஞ்சிருந்து. அப்போது இவங்க ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் போட்டாலும் அந்த அவுட்புட் வராது. ஸோ அதுக்கு இன்னும் அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ரைசிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ இன்னும் அதிகமான காசு கொடுத்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வாங்கி போடும்போது அந்த ஃபார்மருக்கு வந்து இன்புட் காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர், சீட்ஸ் இதெல்லாம் வாங்கி போடுறாரு இல்லையா, இதெல்லாம் இன்னும் அதிகமாகும்.
ஸோ ஹவு இஸ் த லேண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த ஃபார்மர்ஸ் ஆஃப் பலாம்பூர்? ஸோ ஒரு ஃபார்மருக்கும் பலாம்பூரில் எப்படி லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா, யூ மஸ்ட் ஹேவ் ரியலைஸ்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் லேண்ட் இஸ் ஃபார் ஃபார்மிங். ஃபார்மிங்க்கு லேண்டு தான் முக்கியம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஆல் த பீப்புள் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் ஹேவ் சஃபிஷியன்ட் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன். ஸோ எல்லாருக்குமே அந்த லேண்ட் அப்படிங்கிறது ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன் பலாம்பூர் அபவுட் 1/3 ஆஃப் த 450 ஃபேமிலிஸ் ஆர் லேண்ட்லெஸ். ஸோ 150 into 1/3 போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ மக்களுக்கு வந்து லேண்ட் இல்லை. தட் இஸ் 150 ஃபேமிலிஸ் கிட்ட லேண்ட் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தெம் தலித்ஸ் ஹேவ் நோ லேண்ட் ஃபார் கல்டிவேஷன். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து எஸ்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஃப் த ரிமைனிங் ஃபேமிலிஸ் ஹூ ஓன், ஸோ சில ரிமைனிங் ஃபேமிலிஸில் வந்து லேண்ட் இருக்கும். 240 ஃபேமிலிஸ் கல்டிவேட் ஸ்மால் plots ஆஃப் லேண்ட் லெஸ் தென் 2 hectares. ஸோ 2 ஹெக்டரை விட கம்மியாக இருக்குது இந்த 240 ஃபேமிலிஸ் கிட்ட. ஸோ ஸ்மால் பிளாட்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. கல்டிவேஷன் ஆஃப் சச் பிளாட்ஸ் டசன்ட் பிரிங் அடிக்வேட் இன்கம் டு த ஃபார்மர்ஸ். ஸோ இந்த 2 ஹெக்டரை வச்சு அவங்க கல்டிவேட் பண்ணுறதுல பெரிய லெவலில் இன்கம் வராது அப்படிங்கிறாங்க. In 1960, Govind was a farmer with 2.25 hectares of largely unirrigated land. ஸோ 1960 கோவிந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 2.25 hectares கிட்ட வச்சுருக்காங்க. அப்போ ஸ்மால் லேண்ட் தான், இரிகேட் ஆகலை, அன்இரிகேட்டட் லேண்ட் தான். வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் 3 sons, கோவிந்த் கல்டிவேட்டட் த லேண்ட். ஸோ அவங்களோட 3 பசங்களை வச்சு லேண்டை கல்டிவேட் பண்ணுறாரு. Though they didn't live very comfortably, the family managed to feed itself with a little bit of extra income from one buffalo that the family possessed. ஸோ பெருசாக இவங்க கம்ஃபர்டபுளாலாம் வாழல, ஆனால் அங்கே வர சாப்பாடை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க விளைக்கிறத வச்சு. அப்புறம் ஒரு பஃபலோ வச்சுருப்பாங்க, அதில் வச்சு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், அதை வச்சு சமாளிக்கிறாங்க. சம் இயர்ஸ் ஆஃப்டர் கோபிந்த்ஸ் டெத், திஸ் லேண்ட் வாஸ் டிவைடட் அமாங் ஹிஸ் 3 sons. ஸோ கோபிந்த் வந்து இறந்து போயிடுறாரு. ஒரு 3 பசங்க வந்து இந்த லேண்டை பிரிக்கிறாங்க. ஈச் ஒன் நவ் ஹேவ் அ பிளாட் லேண்ட் தட் இஸ் ஒன்லி 0.75 hectares in size. ஸோ ஒருத்தருக்கும் பிளாட் லேண்ட் பார்த்திங்கன்னா 0.75 hectares கிடைக்கிது. ஈவன் வித் இம்ப்ரூவ்ட் இரிகேஷன் அண்ட் மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ், கோவிந்த் சன் ஆர் நாட் ஏபிள் டு மேக் அ லிவிங் ஃப்ரம் தேர் லேண்ட். ஸோ மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இரிகேஷன் பண்ணுறாங்க, ஆனாலும் அதுலேருந்து அவுட்புட் அவங்களுக்கு அவ்வளோக்கா வரல. சரிங்களா? ஸோ தே ஹேவ் டு லுக் ஃபார் அடிஷ்னல் ஒர்க் டியூரிங் த பார்ட் ஆஃப் த இயர். ஸோ இந்த க்ராப் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் வேறு வேலைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, செல்ஃப் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ யூ கேன் see the large number of small plots scattered around the village in the picture. ஸோ அந்த பிக்சர் நம்ம மேலே பார்த்தோம், எவ்வளோ குட்டி குட்டியாக ப்ளாட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்ட். So you can see a large number of small plots scattered around the village. So these are cultivated by small farmers, cultivate பண்ணுவாங்க. On the other hand, more than half of the area of the village is covered by plots that are quite large in size. So சில லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட்லாம் பாருங்கள் பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி plots. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, இதெல்லாமே வந்து பெருசாக இருக்குது. ஸோ சிலது வந்து பெருசும் இருக்குது அப்படிங்கிறாங்க. More than half of the village is covered with plots that are quite large in size. In Palampur, there are 60 families of medium and large farmers இருக்காங்க who cultivate more than 2 hectares of landக்கு மேலே இருக்குது. A few of the large farmers வந்து 10 hectaresக்கு மேலேயே இந்த லேண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்மிங் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். ப்ளவ் பண்ணுறது, அப்புறம் டிராக்டர்ஸ் வச்சு எடுக்கிறது. ஸோ ஒர்க் ஆன் த ஃபீல்ட், வீட் க்ராப் ப்ளவிங் பை புல்லாக்ஸ், சோ பண்ணுறாங்க சீட்ஸை, ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட், கல்டிவேஷன் பை ட்ரெடிஷ்னல் மெத்தட், கல்டிவேஷன் பை மாடர்ன் மெத்தட் அண்ட் கட்டிங் ஆஃப் த க்ராப். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடும் காட்டுறாங்க, மாடர்ன் மெத்தடும் காட்டுறாங்க, அண்ட் க்ராப்பை வந்து கட் பண்ணுறதும் காட்டுறாங்க. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ்ன்னு சொல்லி in picture 1.5 you can shade the land cultivated. So why do so many families of farmers cultivate on such small plots of land? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். The distribution of farmers in land in India and the amount of land they cultivate is given in the following graph. Discuss அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்டிவேட்டட் ஏரியா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து லெஸ் தென் 2 ஹெக்டர்ஸ்க்கு லேண்ட் இருந்ததுன்னா அவங்க ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. 2 ஹெக்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா மீடியம், செமி மீடியம், லார்ஜ் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து மீடியம் டு செமி மீடியம், தட் இஸ் 2 ஹெக்டருக்கு மேலே வச்சுருக்கிறவங்க வந்து 15% தான் இருக்காங்க. மிச்சம் 85% வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது கல்டிவேட்டட் ஏரியா, இது நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ். கல்டிவேட்டட் ஏரியா பாருங்கள், கல்டிவேட்டட் ஏரியாவில் வந்து மீடியம் அண்ட் செமி மீடியம், லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான் 55.4% லேண்ட் இவங்ககிட்ட இருக்குது கல்டிவேட்டட் லேண்ட். 44.6% ஆஃப் த லேண்ட் வந்து மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் கிட்டே இருக்குது. ஆனால்
இந்தியாவில் அதிகமான ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே, next one, who will provide the labor? So after land, labor is the next necessary factor of production. நம்ம பார்த்தோம். Farming requires a great deal of hard work. நிறைய hard work தேவை. Small farmers along with their families cultivate their own field. ஸோ சின்ன ஃபார்மர்ஸாக இருக்காங்கன்னா ஃபேமிலியோட ஹெல்ப் யூஸ் பண்ணி அவங்க ஓன் ஃபீல்டை கல்டிவேட் பண்ணிப்பாங்க. Thus they provide the labor required for farming themselves. ஸோ அவங்களே வந்து அந்த லேபரை ஃபேமிலிக்குள்ளேயே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. மீடியம் டு லார்ஜ் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேபரர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க டு ஒர்க் ஆன் த ஃபீல்ட். ஸோ எம்ப்ளாய் பண்ணுவாங்க. டிஸ்கஸ், ஐடென்டிஃபை த ஒர்க் பீங் டன் ஆன் த ஃபீல்ட் இந்த பிக்சர்ஸ் 1.6 அண்ட் அரேஞ்ச் them in ப்ராப்பர் சீக்வன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது வேணாம். ஃபார்ம் லேபரர்ஸ் கம் either ஃப்ரம் லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ் or ஃபேமிலிஸ் கல்டிவேட்டிங் ஸ்மால் plots ஆஃப் லேண்ட். ஸோ ஃபார்ம் லேபரர்ஸ் பிடிப்பாங்க இல்லையா பெரிய பெரிய லேண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே எங்கேருந்து அந்த லேபரர்ஸ் வராங்கன்னா லேண்டே இல்லாத ஃபேமிலிஸ், இல்லை அப்படின்னா ஸ்மால் ப்ளாட்டில் வந்து லேண்டு வச்சுருப்பாங்க, ஸ்மால் குட்டி ப்ளாட்டில் வந்து வளர்த்திட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வேற ஒரு இடத்துல வந்து வேலை பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த காசு பத்தாது இல்லையா ஆப்வியஸாக. ஸோ அன்லைக் ஃபார்மர்ஸ், farm laborers do not have a right over the land. Okay, right over the crops grown on the land. ஸோ ஃபார்மர்ஸ் ஒரிஜினலான அந்த லேண்ட் ஓனருக்கு தான் வந்து அந்த ஃபார்மிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுக்கான ஓனர்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார்ம் லேபரர்ஸ்க்கு வந்து அங்கே விளையிற க்ராப்பில் ஒரு சம்மந்தமே கிடையாது. இன்ஸ்டெட் தே ஆர் பெய்டு வேஜஸ் பை த ஃபார்மர் ஃபார் ஹோம் தே ஒர்க். ஸோ காசு வந்து கொடுத்துருவாங்க அந்த பெரிய ஃபார்மர். ஸோ வேஜஸ் கேன் பி இன் கேஷ் ஆர் இன் கைண்ட். ஸோ கேஷ்லேயும் கொடுக்கலாம், இல்லை அங்கே விளைவிக்கிற அந்த பொருள் ப்ரொடக்ஷனில் வந்து வெளியில் வர பொருள்லையும் வந்து வீட், இந்த ஜோவார் இதெல்லாமே வந்து கொடுக்கலாம். சம்டைம்ஸ் லேபரர்ஸ் கெட் மீல்ஸ் ஆல்சோ. ஸோ சம்டைம்ஸ் வந்து சாப்பாடும் போடுவாங்க. Wages vary widely from region to region, from crop to crop and from one farm activity to another. ஸோ எல்லா இடத்துலையும் வேஜஸ் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லைக் சோவிங் டைம் அப்போ ஒரு வேஜஸ் கொடுப்பாங்க, ஹார்வெஸ்டிங் அப்போ வந்து அந்த கைண்டில் கொடுத்துருவாங்க, பண்ணுறப்போ கேஷில் கொடுத்துருவாங்க. There is also a wide variety in the duration of employment. ஸோ ஒரு நாள் வேலை இருக்கும், 2 நாள் வேலை இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். A farm laborer might be employed on a daily basis or for one particular farm activity like harvesting. ஸோ இந்த ஃபார்ம் லேபரர்ஸ் அப்படிங்கிறவங்க வருஷம் முழுக்க வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த பெரிய ஃபார்மர்கிட்ட. இல்லை அப்படின்னா ஹார்வெஸ்டிங் அப்போ மட்டும் போய் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா ஹோல் இயர் வந்து பண்ணுவாங்க. ஸோ தலா இஸ் அ லேண்ட்லெஸ் farm laborer who works on daily wages in Palampur. ஸோ இந்த தலா அப்படிங்கிறவர் வந்து லேண்ட் இல்லை, ஒர்க் பண்ணுறாரு. திஸ் மீன்ஸ் ஹீ மஸ்ட் ரெகுலர்லி லுக் ஃபார் ஒர்க். ஸோ டெய்லி வேஜஸ் அப்படின்னா ஒரு நாள் ஒரு இடத்துல வேலை இருக்கும். ஸோ வேலை தேடிகிட்டே இருக்கணும். த மினிமம் வேஜஸ் ஃபார் அ ஃபார்ம் லேபரர் செட் பை த கவர்மெண்ட் இஸ் ₹300 per day. ஸோ ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஃபார்ம் லேபரர் போய் வேறு ஒரு லேண்டில் வேலை செய்கிறாரு அப்படின்னா ₹300 அவருக்கு கொடுக்கணும். ஸோ இது 2019 வந்து அப்டேட் பண்ணது. பட் தலா வந்து ₹160 தான் அவருக்கு கிடைக்குது. ஸோ தேர் இஸ் ஹெவி காம்படிஷன் ஃபார் ஒர்க் அமாங் த ஃபார்ம் லேபரர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து வேலை தேடி அந்த வில்லேஜ்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ பீப்புள் அக்ரி டு ஒர்க் ஃபார் லோவர் வேஜஸ். ஸோ ஏன்னா நிறையா வந்து லேபரர்ஸ் இருக்கிறனால டிமாண்ட் இல்லை லேபரர்ஸ்க்கு. ஸோ ஈஸியாக வந்து லேபரர்ஸ் கிடைக்கிறனால கம்மியாக தான் கொடுப்பாங்க காசு. ஸோ தலா கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் இஸ் சிச்சுவேஷன் டு ராம்காலி ஹூ இஸ் அனதர் ஃபார்ம் லேபரர். ஸோ இந்த சிச்சுவேஷன் பாருங்கள், கவர்மெண்ட் ₹300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் ₹160 தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போத் தலா அண்ட் ராம்காலி ஆர் அமாங் த புவரஸ்ட் பீப்புள் இந்த வில்லேஜில். இவங்க புவரஸ்ட் பீப்புள், அதனால தான் ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் லெட்ஸ் டிஸ்கஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, why are farm laborers like Dala and Ramkali poor? So Gosaipur and Majauli are 2 villages in North Bihar. ஸோ நார்த் பீகாரில் இந்த 2 வில்லேஜஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 வில்லேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 850 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வீடுகள் இருக்குது. அதில் வந்து மோர் தென் 250 மென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீகார்லேருந்து ரூரல் பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் டெல்லிக்கும் மும்பை, சூரத், ஹைதராபாத், நாக்பூர் இங்கெல்லாம் மைக்ரேட் ஆகுறாங்க ஒர்க்கை தேடி. ஸோ சச் மைக்ரேஷன் இஸ் காமன் இன் மோஸ்ட் வில்லேஜஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மென் வந்து மைக்ரேட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ எதனால் இந்த பீப்புள் மைக்ரேட் ஆகுறாங்க? கேன் யூ டிஸ்கிரைப் பேஸ்ட் ஆன் யுவர் இமேஜினேஷன் த ஒர்க் தட் த மைக்ரன்ஸ் ஆஃப் குசாய்பூர் அண்ட் மஜோலி மைட் டூ அட் த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ அவங்களோட என்ன மாதிரி ஒர்க்கை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற இடத்துலையும் அவங்க போகிற இடத்துலையும் வந்து ஏன் போகிறாங்க, என்ன மாதிரி ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட், த கேபிட்டல் நீடட் இன் ஃபார்மிங்.
ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் கேபிட்டல்னால் என்னன்னு சொல்லிட்டேன். இதில் ஃபார்மிங்க்கு என்ன மாதிரி கேபிட்டல் தேவைப்படும். ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி சீன் தட் த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் ரிக்வயர் அ கிரேட் டீல் ஆஃப் கேபிட்டல். ஸோ மாடர்ன் ஃபார்மிங்க்கு வந்து கேபிட்டல் வந்து தேவைப்படுது இல்லையா. ஸோ தட் த ஃபார்மர் நவு நீட்ஸ் மோர் மனி தேன் பிஃபோர். ஸோ மாடர்ன் ஃபார்மிங் நம்ம ஃபர்டிலைசர், இரிகேஷன், பம்ப்ஸ் இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணணும், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். ஸோ ஆப்வியஸாக வந்து சாயில் ஃபர்டிலிட்டி லூஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அடுத்து வர வருடங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாயில் ஃபர்டிலிட்டி இல்லாதனால அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹேவ் டு பாரோ மனி டு அரேஞ்ச் ஃபார் த கேபிட்டல். ஸோ காசு வந்து இருக்காது மணி. ஸோ அதனால் அவங்க வந்து பாரோ பண்ணும். தே பாரோ ஃப்ரம் லார்ஜ் ஃபார்மர்ஸ் ஆர் த வில்லேஜ் மணி லெண்டர்ஸ். ஸோ இது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பெரிய ஃபார்மர்கிட்ட வந்தோ இல்லை மணி லெண்டர்ஸ் வில்லேஜ்லேயே வந்து ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறவர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட வட்டிக்கு காசு வாங்குவாங்க. ஆர் த ட்ரேடர்ஸ் ஹூ சப்ளை வேரியஸ் இன்புட்ஸ் ஃபார் த கல்டிவேஷன். ஸோ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்ககிட்டேருந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வெளியில் மார்க்கெட்டில் போய் விற்பாங்க. ஸோ அந்த ட்ரேடர்ஸ்கிட்டே இவங்க கடன் வாங்குவாங்க. ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் லோன் இஸ் வெரி ஹை. தே ஆர் புட் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ் டு ரீபே த லோன். ஸோ இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். கொலாட்ரலாக அவங்களோட லேண்டோட பத்திரத்தையே வாங்கிடுவாங்க. ஸோ அல்டிமேட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு பே பண்ண முடியல அப்படின்னா அந்த லேண்ட் வந்து அந்த பெரிய ஃபார்மருக்கோ இல்லை மணி லெண்டருக்கோ இல்லை ட்ரேடருக்கோ போயிடும். ஸோ சவிதா இஸ் அ ஸ்மால் ஃபார்மர். ஷீ பிளான்ஸ் டு கல்டிவேட் வீட் ஆன் அவர் 1 hectare ஆஃப் லேண்ட். ஸோ சவிதா வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மர் அப்படிங்கிறாங்க. 1 hectare வச்சுருக்காங்க. 1 hectare நம்ம பார்த்தோம் 100 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே வீட் கல்டிவேட் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. வீட் வந்து ஒரு வின்டர் க்ராப், ராபி க்ராப் சரிங்களா. ஸோ பிசைட்ஸ் சீட்ஸ், ஸோ வீட்டுக்கான சீட்ஸ் வாங்கணும், ஃபர்டிலைசர்ஸ் வாங்கணும், பெஸ்டிசைட்ஸ் வாங்கணும். ஷீ நீட்ஸ் கேஷ் டு பை வாட்டர் அண்ட் ரிப்பேர் ஹர் ஃபார்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ தண்ணி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு, அதுக்கு கேஷ் தேவை. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சரி பண்ணணும், அதுக்கும் அவங்களுக்கு காசு தேவை. ஸோ ஷீ எஸ்டிமேட்ஸ் தட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வுட் காஸ்ட் மினிமம் ஆஃப் ₹3,000. ஸோ இந்த ஃபார்ம் லேண்டை ரெடி பண்ணுறக்கே வந்து ₹3,000 தேவைப்படுது. ஷீ டசன்ட் ஹாவ் த மனி. ஸோ she decides to borrow from தேஜ்பால் சிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேஜ்பால் சிங் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. லார்ஜ் ஃபார்மராக இருப்பார். ஸோ தேஜ்பால் சிங் அக்ரீஸ் டு கிவ் சவிதா த லோன் அட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 24%. ஸோ நார்மலாக ஒரு 3%, 4%னாவே அதிகம். யோசிச்சு பாருங்கள், ₹3,000 இன்ட்டு 24 டிவைடட் பை 100 சரிங்களா. ஸோ 24%க்கு வந்து ஃபார் 4 months. ஸோ இந்த 4 மாதத்துக்குள்ளே ரீபே பண்ணிடணும். இதுதான் வந்து டைம் லைன். ஸோ இதுதான் எண்ட் டேக் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 மாதத்துக்குள்ளே பே பண்ணும். அந்த 4 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ₹3,000க்கு 24%. So Savita also has to promise to work on his field also as a farm laborer during the harvest season. So காசு கொடுக்குறேன், இந்த 24% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது இல்லாமல் ஹார்வெஸ்டிங் அப்போது, ஸோ இவருக்கு தேஜ்பால் சிங்கோட ஃபீல்டில் வந்து ஹார்வெஸ்டிங் அப்போ வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. at ₹100 per day. So as you can tell the wage is quite low. ஸோ இந்த ₹100 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப கம்மி, quite low. Savita knows that she will have to work very hard to complete harvesting on her own field. ஸோ அவங்க ஃபீல்ட்லேயும் வேலை செஞ்சு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து தேஜ்பால் சிங்கோட ஃபீல்டையும் வந்து வேலை செய்யணும். ஸோ த ஹார்வெஸ்ட் டைம் இஸ் அ வெரி பிஸி டைம். ஸோ ஹார்வெஸ்ட் டைமுங்கிறது எல்லாத்தோட ஃபீல்ட்லையும் வந்து அறுவடை நடக்கும். ஸோ ஆஸ் அ மதர் ஆஃப் 3 children ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 3 குழந்தைங்களும் இருக்காங்க வீட்டில். ஸோ அதையும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சவிதா அக்ரீஸ் டு தீஸ் டஃப் கண்டிஷன்ஸ் ஆஸ் ஷி நோஸ் கெட்டிங் அ லோன் இஸ் டிஃபிகல்ட் ஃப்ரம் அ ஸ்மால் ஃபார்மர். ஸோ ஒரு ஸ்மால் ஃபார்மர்கிட்ட போய் வந்து லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். லார்ஜ் ஃபார்மர்கிட்ட வாங்கினா இந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அண்ட் லோனும் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட், ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு ஸ்மால் ஃபார்மர்ஸ் த மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் ஹேவ் தியர் ஓன் சேவிங்ஸ் ஃப்ரம் ஃபார்மிங். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் கூட இந்த லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஓன் சேவிங்ஸ் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா. தே ஆர் தஸ் ஏபிள் டு அரேஞ்ச் ஃபார் த கேபிட்டல் நீடட். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்க்கான கேபிட்டல்லாம் இவங்களே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஹவு டு தீஸ் ஃபார்மர்ஸ் ஹேவ் தேர் ஓன் சேவிங்ஸ்? எப்படி இவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் வந்தது? யூ ஷால் ஃபைண்ட் த ஆன்சர் இந்த நெக்ஸ்ட் செஷனில் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் த ஸ்டோரி ஸோ ஃபார். We have read about the 3 factors of production. ஸோ 3 factors of production வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து லேண்ட், இன்னொன்று லேபர், இன்னொன்று கேபிட்டல், அண்ட் ஹவு தே ஆர் யூஸ்ட் இன் ஃபார்மிங். ஸோ இதை வந்து ஃபார்மிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்.
Next one, so among the 3 factors of production, we found that labor is the most abundant factor. So with the மூணுலேயும் பார்த்தீங்கன்னா லேபர் தான் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக வேணும். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நிறைய பேர் வேணும் ஃபார்மிங்கில். தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் ஆஸ் ஃபார்ம் லேபரர்ஸ் இன் வில்லேஜஸ். ஸோ வில்லேஜஸில் நிறைய பேர் வந்து தே ஆர் வில்லிங், ஏன்னா வேலை இல்லை. வேறஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஒர்க் ஆர் லிமிட்டட். ஒர்க் அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப கம்மி. ஃபார்மிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இருக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால் வேலை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறப்போ தான் வேலை வந்து பீக்கில் இருக்கும். தே பிலாங் டு இதர் லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ் ஆர், ஸோ இந்த வேலை தேடுறவங்க வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்காது ஃபர்ஸ்ட் திங், ஆர் தே ஆர் பேட் லோ வேஜஸ் அண்ட் லீட் அ டிஃபிகல்ட் லைஃப். அண்ட் ஒரு ஃபேமிலியும் வேலை செஞ்சு காசு கம்மியாக தான் கிடைக்கும் அண்ட் தே லீட் அ வெரி டிஃபிகல்ட் லைஃப். சரிங்களா? ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு லேபர், ஸோ இதெல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டெலகிராமில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ மோஸ்ட்டாக டெலகிராமில் நான் உங்களுக்கு நம்பர் ப்ரொவைட் பண்ணுற கீழே அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ லெட் அஸ் சப்போஸ் தட் த farmers have produced wheat on their lands. ஸோ ஃபார்மர் வந்து வீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க லேண்டில் யூஸிங் த 3 factors ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல், இது எல்லாத்தையுமே வச்சு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. த வீட் இஸ் ஹார்வெஸ்டட் அண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் கம்ப்ளீட். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருது. வாட் டு த ஃபார்மர்ஸ் டூ வித் த வீட்? இப்போ வீட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? தே ரீடைன் அ பார்ட் ஆஃப் த வீட் ஃபார் த ஃபேமிலிஸ் கன்சம்ஷன். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த வீட்டை வந்து ஃபேமிலியோட கன்சம்ஷனுக்கு எடுத்து வச்சுப்பாங்க அவங்க சாப்பிட்றதுக்காக. அண்ட் சர்ப்ளஸ் வீட்டை வந்து விற்றுருவாங்க. ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் லைக் Savita and Gobind's son have little surplus wheat because their total production is small, and from this a substantial share is kept for their own family needs. இப்போ ஆல்ரெடி அவங்க இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலி நீட்ஸ்க்கு மட்டுமே, ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கே சரியாக போயிடும். அண்ட் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் த மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் ஹூ சப்ளை வீட் டு த மார்க்கெட். ஸோ யார் மார்க்கெட்டுக்கு ஹொலிஸ்டிக்கலாக வந்து வீட் சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான். சரிங்களா? So it is the medium. Okay, so in the picture 1.1 you can see that the bullock cart streaming into the market, each carrying load of wheats. So the traders at the market buy the wheat and sell it. So marketல வந்து traders இருப்பாங்க, அவங்க இந்த வீட்டை வாங்கிட்டு செல் பண்ணிடுவாங்க. Sell it further to shopkeepers in the towns and cities. So traders அப்படிங்கிறவங்க இந்த வில்லேஜ் சைட்லேருந்து எடுத்து டவுன் சிட்டிஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ தேஜ்பால் சிங் வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மர்னு பார்த்தோம். has a surplus of 350 quintals of wheat. ஸோ அவ்வளோ குவிண்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது from all his land. He sells the surplus wheat at the Raniganj market and has good earnings. So நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இவருக்கு கிடைக்குது. What does Tejpal Singh do with his earnings? ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னா, லாஸ்ட் இயர் தேஜ்பால் சிங் had put most of the money in the bank account. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட மணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காரு. லேட்டர் he used the savings for lending to farmers like Savita. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து எடுத்து லெண்டிங்க்கு கொடுக்குறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. Savita, who were in need of a loan. He also used the savings to arrange for the working capital for farming in the next season. ஸோ இந்த காசு பேங்க்கில் வச்சுருக்கிற காசு வந்து ஒன்று வந்து வட்டி கூட்டுறாரு, இன்னொன்று வந்து அடுத்த சீசனுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒர்க்கிங் கேபிட்டல் அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ சீட்ஸ் அந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ். ஸோ திஸ் இயர் தேஜ்பால் சிங் பிளான்ஸ் டு யூஸ் இஸ் ஏர்னிங் டு பை another tractor. ஸோ இப்போ வந்து இன்னொரு டிராக்டர் வாங்கி இன்னும் அறுவடையை வந்து அதிகமாக சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. Another tractor would increase his fixed capital. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் கேபிட்டல்னா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு பார்த்தோம். ஃபிக்ஸ்டுனா வந்து இந்த மெஷின்ஸ், டூல்ஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ லைக் தேஜ்பால் சிங், அதர் லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் செல் த சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். ஸோ தேஜ்பால் சிங் மாதிரியே இருக்கிற மாதிரியே வந்து அதர் லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி சர்ப்ளஸ் குவிண்டல்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அ பார்ட் ஆஃப் த ஏர்னிங்ஸ் இஸ் சேவ்ட் அண்ட் கெப்ட் ஃபார் பையிங் கேபிட்டல். ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து சேர்த்து வச்சு கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க for the next season. Thus they are able to arrange for the capital for farming from their own savingsலேருந்து அவங்களால ரெடி பண்ண முடியுது, கடன் வாங்க தேவையில்லை. ஸோ சம் ஃபார்மர்ஸ் மைட் ஆல்சோ யூஸ் த சேவிங்ஸ் டு பை கேட்டில். ஸோ சில ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டில் வாங்குவாங்க, ட்ரக்ஸ் வாங்குவாங்க, ஒரு செட்டப் ஷாப்ஸ் கூட செட்டப் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் வி ஷால் சி, தீஸ் கான்ஸ்டியூட் த கேபிட்டல் ஃபார் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபார்மிங் ஆக்டிவிட்டிலேருந்து வர ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங்ஸை வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டியில், இப்போ இந்த கடை வைக்கிறாங்க, ட்ரக்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிக்கு அப்படியே வந்து திருப்ப முடியுது. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் பார்ட்டில் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துருவோம்.
So next one is the non-farm activities. So we have learned about farming as the main production activity in Palampur. So Palampur farming main. We shall now take a look at some of the non-farm production activities in Papam. So only 25% of the people working in Palampur are engaged in activities other than agriculture. நம்ம பார்த்தோம் அந்த வில்லேஜில் 75% வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க, மிச்சம் 25 வந்து இந்த நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டியில். ஸோ நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டியில் ஒன் சச் ஆக்டிவிட்டி வந்து டைரி. சரிங்களா, இது ஃபார்ம் கிடையாது. ஃபார்ம் வந்து இந்த நிலத்தில் பண்ணுறது எல்லாமே ஃபார்மிங் ஆக்டிவிட்டி. So dairy is a common activity in many families of Palampur. So எல்லாருமே காமனாக பண்ணுறது தான். People feed their buffaloes on various kind of grasses and the jowar and bajra. நம்ம பார்த்தோம் அந்த காரஃப் சீசனில் வந்து மழை வர சீசனில் ஜோவார் பஜ்ராலாம் வளர்த்தி அந்த ஃபீடை வந்து அந்த கவுக்கோ பஃபலோஸ்க்கோ கொடுப்பாங்க. That grows during the rainy season. So the milk is sold in Raiganj. So milk வந்து கிட்ட இருக்கிற ராய்கஞ்ச் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. ஸோ த நியர்பை லார்ஜ் வில்லேஜ் நம்ம பார்த்தோம். 2 traders from ஷாப்பூர் டவுன் ஹேவ் செட் அப் கலெக்ஷன் கம். ஸோ ஷாப்பூர் அப்படிங்கிற டவுன்லேருந்து 2 ட்ரேடர்ஸ் கலெக்ஷன் சென்டர் வந்து வச்சுருக்காங்க. கலெக்ஷன் கம் சில்லிங் சென்டர்ஸ் அட் ராய்கஞ்ச் ஃப்ரம் வேர் த மில்க் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ ராய்கஞ்சில் வந்து ஷாப்பூர்லேருந்து 2 ட்ரேடர்ஸ் ராய்கஞ்சில் செட்டப் பண்ணியிருக்காங்க. மில்கை சில் பண்ணுற சென்டரும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ மில்க் வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ த மில்க் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் ஃபார் அவே டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு இந்த இடத்துல ராய்கஞ்சிலேருந்து போகுது. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டியில் டைரின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ லெட் அஸ் டேக் 3 farmers. ஈச் ஹேஸ் grown wheat on their field through the production. ஸோ 3 farmers இருக்காங்க. ஸோ ஈச் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் grown wheat on his field. Though the production is different. ஸோ ஒருத்தரோட ப்ரொடக்ஷனும் டிஃப்ரெண்ட் தான். ஒருத்தரும் வந்து வீட் வந்து வளர்க்குறாங்க. சரிங்களா. So the consumption of wheat by each farmer family is the same. ஸோ ஒருத்தரோட வீட்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் கன்சியூம் பண்ணுறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பாடு இப்போ பார்த்திங்கன்னா வீட் வந்து 3 குவிண்டல்னு வச்சுக்கோங்களேன். 1 குவிண்டல் வீட்டில் வச்சு மிச்சம் 2 குவிண்டல் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 1 குவிண்டல் தான் வந்து 3 ஃபேமிலியும் வந்து ஈக்குவலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 குவிண்டல். ஸோ the whole surplus wheat this year is used as capital for next year's production. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த 2 குவிண்டல் விற்கிறாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டில், அதுலேருந்து வந்த காசை நெக்ஸ்ட் இயரோட ப்ரொடக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ சப்போஸ் ப்ரொடக்ஷன் இஸ் twice the capital. ஓகே. So the whole surplus wheat this year is used as capital for next year's production. Also suppose production is twice the capital used in the production. Complete the table னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணுறதுல நம்ம ஒர்க் கிடையாது, நம்ம விட்டுறலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், an example of small scale manufacturing. ஸோ நம்ம நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டியில் வந்து டைரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். ஸோ அட் ப்ரெசென்ட் less than 50 people are engaged in manufacturing in Palampur. ஸோ டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 850 people இருக்காங்க அப்படின்னா அதில் 50 பேர் தான் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. Unlike the manufacturing that takes place in big factories in the towns and cities, manufacturing in Palampur involves very simple production method. ஸோ பெரிய டவுன்ஸ் சிட்டிஸ்லலாம் மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இந்த பலாம்பூரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆர் டன் ஆன் ஸ்மால் ஸ்கேல். ஸோ ரொம்ப 1000 ப்ராடக்ட்ஸ் 500 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா ஒரு 100-200 அந்த மாதிரி. தே ஆர் கேரிட் அவுட் மோஸ்ட்லி அட் ஹோம் ஆர் இன் த ஃபீல்ட்ஸ். ஸோ வீட்டில் பண்ணுவாங்க, இல்லை ஃபீல்டில் பண்ணுவாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி லேபர் வச்சே பண்ணுவாங்க. ரேராக தான் வந்து லேபரர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஹையர்னால் வந்து வேறு ஒருத்தவங்க வெளியிலேருந்து எம்ப்ளாய் பண்ணுறது. ஸோ மிஷ்ரிலால் ஹேஸ் பர்ச்சேஸ்ட் அ மெக்கானிக்கல் சுகர்கேன் க்ரஷிங் மெஷின். ஸோ இவர் வந்து அந்த சுகர்கேனை க்ரஷ் பண்ணி அதில் ஜூஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மெஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹேஸ் செட் அப் இட் ஆன் இஸ் ஃபீல்டு. ஸோ அவரோட ஃபீல்டில் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகிற இந்த மெஷினை அங்கே வச்சுருக்காரு. சுகர்கேன் க்ரஷிங் வாஸ் earlier done with the help of bullock carts. ஸோ புல்லக்ஸை வச்சு இழுத்து பண்ணுவாங்க வெயிட்டை வச்சு. பட் பீப்புள் ப்ரிஃபர் டு டூ இட் பை மெஷின்ஸ் தீஸ் டேஸ். ஸோ மிஷ் ரிலால் ஆல்சோ பை சுகர்கேன் ஃப்ரம் அதர் ஃபார்மர்ஸ். ஸோ மிச்ச ஃபார்மர்ஸ்ட்டு வந்து சுகர்கேன் வாங்கி அண்ட் ப்ராசஸ் இன்ட்டு ஜாகரி. ஸோ சக்கரை வந்து பண்ணுறாங்க. ஸோ த ஜாகரி இஸ் தென் சோல்ட் டு ட்ரேடர்ஸ். ஸோ அந்த சக்கரை வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஷாப்பூரில் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு வித்துடுறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் மிஷ்ரிலால் மேக்ஸ் அ ஸ்மால் ப்ராஃபிட். ஸோ இந்த மெஷின் வாங்கி இதை ஜாகரி ஆக்குறனால அதை சேல் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு செகண்ட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், த ஷாப்கீப்பர்ஸ் ஆஃப் பலாம்பூர். நம்ம பார்த்தோம் டைரி, அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ஷாப்கீப்பர்ஸ். ஸோ பீப்புள் இன்வால்வ் இன் ட்ரேட்
exchange of goods. So ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல சேல் பண்ணுவாங்க இல்லையா, are not many in Palampur. So traders அவ்வளோ பேர் இல்லை. The traders of Palampur are shopkeepers. ஸோ இங்கே இருக்கிற traders யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா shopkeepers who buy various goods from wholesale markets in the cities and sell them in the village. ஸோ இந்த பலாம்பூரில் இருக்கிற ட்ரேடர்ஸ் எப்படின்னா வெளியில் இருக்கிற சிட்டிஸ்லேருந்து திங்ஸை வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு சின்ன கடை மாதிரி செட்டப் பண்ணி விற்கிறாங்க. யூ வில் see ஸ்மால் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் இன் வில்லேஜ் செல்லிங் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் லைக், ஸோ ஜென்ரல் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க, ரைஸ், வீட், சுகர், டீ, ஆயில், பிஸ்கெட், சோப், டூத் பேஸ்ட், பேட்டரிஸ், கேண்டில்ஸ், நோட் புக்ஸ், இதெல்லாமே வந்து வில்லேஜில் தயாரிக்க முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து கிளாத், இதெல்லாமே சிட்டிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க ஹோல்சேல் கடையிலேருந்து. A few of the families whose houses are close to the bus stand have used a part of the space to open small shops. ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து இந்த டீ கடை, அதுக்கப்புறம் வந்து பஃப்ஸ் கடை, இந்த மாதிரிலாம் வந்து விற்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து சில ஃபேமிலிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தே செல் ஈட்டபிள்ஸ், நான் சொன்ன மாதிரி பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு விற்பாங்க. ஸோ கரீம் ஹேஸ் ஓப்பன்ட் அ கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டர் இன் த வில்லேஜ். ஸோ கரீம் படித்தவர் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இன் ரீசெண்ட் இயர்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பின் அட்டெண்டிங் காலேஜ் இன் ஷாஹ்பூர் டவுனில் இருக்கிறவங்க நிறைய பேர் காலேஜ் போகிறாங்க. கரீம் ஃபவுண்ட் தட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த வில்லேஜ் ஆர் ஆல்சோ அட்டெண்டிங் கம்ப்யூட்டர் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணுறாங்க எங்கன்னா டவுனில். ஸோ அதனால் நம்ம வில்லேஜ்லேயே செட்டப் பண்ணுறாரு. தேவர் 2 women in the village who had a degree in computer applications, a degree வச்சுருக்காங்க. He decided to employ them. He bought computers and set up the classes in front room of the house. ஸோ அவரோட வீட்டிலே வந்து முன்னாடி ரூமை கம்ப்யூட்டர்ஸை வச்சு செட்டப் பண்ணிடுறாரு. ஓவர்லுக்கிங் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை பார்த்த மாதிரி, அப்போ தான் மக்கள் தேடி இங்கே வருவாங்க. ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் அட்டெண்டிங் தம் இன் குட் நம்பர். ஸோ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இவரோட கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ டைரி பார்த்தோம், ஸ்மால் ஸ்கேல் இது பார்த்தோம், அப்புறம் ஷாப்கீப்பர்ஸ் பார்த்தோம், இப்போ டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஆன் த ரோட் கனெக்டிங். ஸோ பலாம்பூர் டு ராய்கஞ்ச் வந்து ரோடு இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரிக்ஷாவாலாஸ், அப்புறம் தோங்காவாலாஸ், ஸோ கையிலே தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஜீப், டிராக்டர், ட்ரக்ஸ், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் பீப்புள் டிரைவிங் த ட்ரெடிஷ்னல் புல்லக் கார்ட் அண்ட் பாகி ஆர் பீப்புள் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸில் இருக்கிற மக்கள். தே ஃபெரி பீப்புள் அண்ட் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ். ஸோ ஏதாவது வந்து ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஃபெரி பண்ணுவாங்க. அண்ட் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another அண்ட் இன் ரிட்டர்ன் கெட் பெய்ட் ஃபார் இட். ஸோ அந்த தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை கிராஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு வாங்குவாங்க. The number of people involved in transport has grown over the last several years. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது தெரியும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிஷோரா இஸ் அ ஃபார்ம் லேபரர். ஸோ ஃபார்ம் லேபரர்னா வேலை ஒரு இடத்துல போய் வேலை செய்வது. லைக் அதர் சச் லேபரர்ஸ், கிஷோரா ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு மீட் இஸ் ஃபேமிலிஸ் நீட்ஸ் ஃப்ரம் த வேஜஸ் தட் ஹி ரிசீவ்ஸ். அவர் ஃபேமிலியை பார்த்துக்க முடியல, ரொம்ப கம்மியான வந்து ஏர்னிங் தான் வந்து கிடச்சிருக்கு அவருக்கு. A few years back, Kishora took a loan from the bank. ஸோ பேங்க்லேருந்து போய் லோன் வாங்குறாரு. This was under a government program which was giving cheap loans to poor landless household. லேண்ட் இல்லாத லேண்ட்லெஸ் லேபரர்ஸ்க்கு வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடன் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. ஸோ கிஷோரா பாட் அ பஃப்லோ வித் திஸ் மணி. ஸோ ஒரு பஃப்லோ வாங்கியிருக்காரு. நவ் ஹி செல்ஸ் த பஃப்லோ மில்கை வந்து செல் பண்ணி அவரோட ஓன் என்டர்பிரைஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்தர் ஹீ ஹேஸ் அட்டாச்ட் அ wooden cart to his buffalo. ஸோ அந்த பஃபலோவோடய வந்து ஒரு wooden cart வந்து அட்டாச் பண்ணி அண்ட் யூசஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஒன்ஸ் அ வீக் ஹி கோஸ் டு ரிவர் கங்காக்கு போகிறாரு டு பிங் பேக் கிளே ஃபார் த பாட்டர். ஸோ அதை வச்சு கங்காவுக்கு போய் பாட்டர் மேக் பண்ணுறதுக்காக க்ளே எடுத்துகிட்டு வராரு. ஆர் சம்டைம்ஸ் ஹீ கோஸ் டு ஷாஹ்பூர். ஸோ ஷாஹ்பூர் போய் வித் அ லோட் ஆஃப் ஜாகரி ஆர் ஸோ இங்கே தயாரிக்கிற ஜாகரியை வச்சு அங்கே ஷாஹ்பூர் போய் விற்றுட்டு வராரு ஆர் கொடுத்துட்டு வராரு. ஆர் அதர் கமாடிட்டிஸ். எவ்ரி மந்த் ஹி கெட் சம் ஒர்க் இன் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு வேலை வந்தது, அது மூலிமா ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் பஃப்லோவும் வச்சிருக்காரு, அது மூலிமா மில்க் மூலிமாவும் ஏர்ன் பண்ணுறாரு. ஆஸ் அ ரிசல்ட் கிஷோரா இஸ் ஏபிள் டு ஏர்ன் மோர் தென் வாட் ஹி யூஸ் டு டூ சம் இயர்ஸ் பேக். ஸோ ஃபார்மிங் வேறு ஒரு இடத்துல போய் ஒரு லேண்ட் லேபரராக ஒர்க் பண்ணுறதுக்கு இவரோட ஓன் பிஸ்னஸ் மூலிமா நல்லா வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. சம்மரியில் வந்து என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் ரீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. Farming is the main production activity in the village. So over the years there have been many important changes in the ways farming is practiced. So traditional இப்போ modern மாறியாச்சு. These has allowed the farmers to produce more crops from same amount of land. This is an important achievement since land is fixed and scarce. So land வந்து fixed, scarce தான் இருக்குது. Natural resources எப்போவுமே fixed தான்.
But in raising production, a great deal of pressure has been put on the land and other natural resources. ஸோ நிறையா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட ஓன் என்விரான்மெண்ட்டை நம்ம டிப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த நியூ வேஸ் ஆஃப் ஃபார்மிங் நீட் லெஸ் லேண்ட். ஸோ இப்போ புது வே ஆஃப் ஃபார்மிங்கில் கம்மி லேண்ட் தான் தேவைப்படுது, பட் நிறைய காசு தேவைப்படுது. த மீடியம் அண்ட் லார்ஜ் farmers are able to use their own savings from production to arrange for capital during the next season. ஸோ இவங்களே வந்து ப்ரொடக்ஷனுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, நெக்ஸ்ட் சீசனுக்கும் இந்த காசை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பார்த்தோம். ஆன் த அதர் ஹேண்ட் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹூ கான்ஸ்டியூட் அபவுட் 80% ஆஃப் த டோட்டல் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் வந்து 80% இருக்காங்க. இது உண்மையான ஃபேக்ட். ஃபைண்ட் தட் டிஃபிகல்ட் டு ஒப்டெயின் கேபிட்டல். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் சைஸ் ஆஃப் தி பிளாட்ஸ் தியர் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் இனஃப். ஸோ நம்ம பார்த்து ஸ்மால் சைஸாக இருக்குன்னா அவங்களுக்கே அந்த கன்சம்ஷன் சரியாக போயிடுது. த லேக் ஆஃப் சர்ப்ளஸ் மீன்ஸ் தட் தே ஆர் அன்ஏபிள் டு ஒப்டெயின் கேபிட்டல் ஃப்ரம் தியர் ஓன் சேவிங்ஸ். ஸோ அந்த சேவிங்லேருந்து பெருசாக கேபிட்டல் வந்து தயாரிக்க முடியாது அண்ட் இதுக்காக பாரோ பண்ணும். ஸோ பாரோ பண்ணணுன்னா பிசைட்ஸ் த டெப்ட் மெனி ஆஃப் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹேவ் டு டூ அடிஷ்னல் ஒர்க். ஸோ வேற ஒருத்தட்ட போய் கடன் வாங்குறதுனா அவங்க ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணும் as farm laborers to feed themselves and their families. So labor being the most abundant factor of production, it would be idle if new ways of farming used much more labor. So unfortunately such a thing has not happened. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேபர் வந்து நிறைய இருக்குது. It would be idle if new ways of farming use much more labor. ஸோ நியூ வேஸ் ஆஃப் ஃபார்மிங்கில் வந்து இன்னும் அதிகமான லேபரர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் புது வே ஆஃப் ஃபார்மிங்கில். பட் அப்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் லேபரர்ஸ் வந்து கம்மியாகிட்டு தான் போகிறாங்க. The use of labor on farm is limited. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபார்ம்லேண்டில் வந்து லேபரர்ஸோட ஒர்க் வந்து ஹார்வெஸ்டிங் அப்போ தான் அதிகமாக இருக்கும். த லேபர் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் தஸ் மைக்ரேட்டிங் டு நெய்பரிங் வில்லேஜஸ். ஸோ பக்கத்து வில்லேஜஸ்க்குலாம் போயிடுவாங்க, டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஸோ சம் லேபர் ஹேஸ் என்டர்ட் த நான் ஃபார்ம் செக்டருக்கும் போயிருக்காங்க. நான் ஃபார்ம் செக்டர்னு நம்ம பார்த்தோம், இந்த டைரி அதுக்கப்புறம் ஷாப் கீப்பிங் இந்த மாதிரி போயிடுறாங்க. அட் ப்ரெசென்ட் த நான் ஃபார்ம் செக்டர் இன் வில்லேஜ் இஸ் நாட் வெரி லார்ஜ். நான் ஃபார்மும் பெருசாக இல்லை, 25% கிட்ட தான் இருக்காங்க. அவுட் ஆஃப் த 100 ஒர்க்கர்ஸ் இந்த ரூரல் ஏரியா இன் இந்தியா only 24 are engaged in non-farm activity. ஸோ 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜஸில் 24 people தான் வந்து அதில் நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. though there is a variety of non-farm activities in the villages. ஸோ வில்லேஜஸில் நிறையா இருக்குது. we have only seen a few examples. the number of people employed in each is quite small. ஸோ இந்த டைரி, இந்த ஷாப் கீப்பிங் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, எங்கேஜ் ஆகிருக்காங்க இந்த ஒர்க்லாம். ஸோ in the future one would like to see more non-farm production activities in the village. ஸோ நான்-ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்க செல்ஃப் சஸ்டெயின் ஆக முடியும். அன்லைக் ஃபார்மிங், நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டி ரிக்வயர்ட் லிட்டில் லேண்ட் தான் தேவைப்படும். பீப்பிள் வித் சம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கேன் செட் அப் நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டி. ஸோ கொஞ்சம் காசு இருந்தால் போதும் செட்டப் பண்ணிடலாம். ஹவு டஸ் ஒன் obtain this capital? இந்த காசு எங்கே போகிறது? ஒன் கேன் either யூஸ் his own savings பட் மோர் often has to take a loan. ஸோ அவங்க சேவிங்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை லோன் வாங்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் த லோன் இஸ் be available at low rate of interest so that even people without savings can start some non-farm activity. ஸோ இந்த கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது லோ இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கணும். அப்போ தான் அந்த நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டியை நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிறாங்க. another thing which is essential for expansion of non-farm activity is to have markets where the goods and services produced can be sold. ஸோ நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிற பொருள், இப்போ டைரியெல்லாம் இருக்குது அப்படின்னா டைரிக்கான மார்க்கெட் அங்கே இருக்கணும். ஸோ in Palampur we saw the neighboring villages, towns and cities provide the market for milk. ஸோ பலாம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற வில்லேஜஸில் மில்க், ஜாகரி, வீட் இதெல்லாமே வந்து விற்க முடியும். as more villages get connected to towns and cities through roads, good roads. ஸோ இப்போ இங்கே வில்லேஜ் இருக்குன்னா நல்ல ஒரு ரோட் மூலிமா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெலிஃபோன். இட் இஸ் பாசிபிள் தட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நான்-ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இந்த வில்லேஜ் would increase in the coming years. ஸோ இந்த வில்லேஜ்லேருந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த வீட், இந்த ஜாகரி எல்லாம் விற்கிறது வந்து நல்லா கனெக்டிவிட்டி இருந்தது, இந்த டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் ரோடெலாம் இருந்தது அப்படின்னா இந்த வில்லேஜஸும் செல்ஃப் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. ஸோ குவைட் பிக் லெசன் தான். இந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்க்குறக்கு குட்டிய புக்காக இருக்கும், பட் இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இதில் டோட்டலாக 4 லெசன் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும்தான் நான் டெமோ வீடியோவாக போடுவேன். மிச்சம் 3 லெசன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees மட்டும்தான். ஸோ இந்த ஃபஸ்ட் வீக்குக்கு மட்டும் தான் 200 rupees. நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து 300 rupees ஆயிரும் இந்த புக்குக்கு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ போட்டதுலேருந்து நெக்ஸ்ட் 7 daysக்குள்ளே. ஸோ that's it for the video guys. Thank you for watching. குவைட் பிக் லெசன் தான். ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு
அடுத்தடுத்த கான்செப்ட்ஸை புரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிகர் சங்கர் கணேஷ் இல்லைனா வந்து 12th இன்ட்ரோடக்டரி டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போகிறீங்க, இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க, இல்லை ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படிக்கிறதும் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மெயின்ஸ்லையும் சரி ப்ரிலிம்ஸ்லையும் சரி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. And yeah, so that's it guys. Thank you for watching. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா definitely give a like and share with friends too. And ஏதாவது குரூப்ஸில் இருந்தீங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம ஸ்டடி படியில் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கோர்சஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் வந்து கிட்டத்தட்ட 30 to 35 கொஷின்ஸ் வரைக்கும் வந்திருந்தது. உங்களுக்கு நான் அந்த என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருந்தது அப்படிங்கிறத PDF எடுத்து டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோவாகவும் போடுவேன், பாருங்கள். அண்ட் யா, தேங்க்யூ கைஸ்.